ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்த ஏடி விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண் ரம்பா என்ற பெயர்ல சினிமாவில் அறிமுகமானாங்க. ஆரம்பத்துல தெலுங்கு படங்கள்ல நடிச்ச ரம்பா 1993ல உழவன் படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் வெளியான உள்ளத்தா அள்ளித்தா திரைப்படம் மூலமா தொடையழகின்னு வர்ணிக்கப்பட்டாங்க. தென்னிந்திய மொழிகள்ல 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச ரம்பா கிட்டத்தட்ட அனைத்து முன்னணி ஹீரோக்கள் கூடயும் படம் பண்ணி தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினாங்க. 2010ல இலங்கையைச் சேர்ந்த இந்திரகுமார் பத்மநாபன் அப்படிங்கிற தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரையுலகிலிருந்து முழுமையா விலகினாங்க. 3 குழந்தைகளுக்கு தாயா இருக்கிற ரம்பா இடையில அப்பப்ப சின்னத்திரை தொடர்கள் மற்றும் டிவி நிகழ்ச்சிகள்ல தன்னோட முகத்தை காட்டினாங்க. இருந்தாலும் வெள்ளித்திரையில கம்பேக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ரசிகர்கள் காத்திருக்கும் போது அவங்க மூவிஸ்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போறதா தகவல் வெளியாச்சு. சமீபத்துல ஒரு பேட்டியில பேசின நடிகை ரம்பா என்னோட முதல் சாய்ஸ் எப்பவுமே சினிமா தான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த சவாலான ரோல்ஸ் கொடுத்தாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன், அதுக்கு இதுவே சரியான நேரம்னு நினைக்கிறதாவும் சொன்னாங்க. புதிய கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து மறுபடியும் ஆடியன்ஸை கவர திரைப்படங்கள்ல ரீஎன்ட்ரி கொடுக்க ஆவலா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ரம்பா. ஏற்கனவே ஒரு நேர்காணல்ல பேசின ரம்பா ஒரு காலகட்டத்துல கவர்ச்சி வேடங்கள்ல நடிச்சேன், இனிமே ஸ்கோப் இருக்கிற ரோல்ல மட்டும்தான் நடிப்பேன், என்னோட இன்னொரு ஆங்கிள ஆடியன்ஸுக்கு காட்ட நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ரம்பாவோட ரீஎன்ட்ரி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கதையை தேர்வு பண்ணி நடிக்க போறாங்கன்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்க்கறாங்க.